காட்சி 4. தொழில்நுட்பங்களை அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதே இக்காட்சி. ஒரு காலத்தில் தொழில்நுட்பத்தை நாம் ஆட்சி செய்தோம். ஆனால் இன்றோ தொழில்நுட்பம் நம்மை ஆட்சி செய்கிறது. இவர்தான் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர். அவர் இப்போது நம் முன் உரையாற்ற உள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் முன் உரையாடுகிறேன் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நம் பள்ளி ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் கற்றுத்தந்ததையே முழுக்க முழுக்க உற்று நோக்கி அறிவை வளர்த்து கொண்டோம். ஆனால் இன்று எதற்கு எடுத்தாலும் தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஆப்புகளை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் மனிதர்களோட ஆயுசு 100 வருடங்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்று நிலைமையே வேற. அப்பொழுதெல்லாம் சாப்பிட்டு முடித்தவுடன் வெற்றிலையை போடுவாங்க. ஆனால் இன்று மாத்திரையை போடுகின்றோம். என் இளம் பருவத்தில் நானும் என் நண்பரும் தெருக்களில் ஓடி ஆடி விளையாடினோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ மொபைல் மட்டுமே உலகம்னு இருக்காங்க. அதனால தான் மன அழுத்தம் ஏற்படுது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி தான். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க, வேண்டாம் என்று சொல்லல, எதையும் அளவோடு பயன்படுத்துங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோமா? எடுத்துக்கொள்வோம். இன்று முதல் நான் என் தேவைக்கு மட்டுமே மொபைல் போனை பயன்படுத்துவேன். தேவையில்லாமல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கருவிகள் மனிதனை உயர்த்த வேண்டும், மனிதனை மாற்றக்கூடாது. இந்த அருமையான நாடகம் தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும், நம் சுய சிந்தனையே நமது மிகப்பெரிய பலம் என்பதையும் அழகாக உணர்த்தியது. இக்கருத்தை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்திய நமது 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷம் அளிப்போம்.